السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், தஹஜ்ஜத்தினுடைய நேரம், தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த திக்ரை 7 தடவைகள் ஓதுவோம். நம்முடைய எல்லா காரியங்களிலும் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு திக்ர். அதே போன்று நம்முடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து தரக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தஹஜ்ஜத்தினுடைய நேரம் இருக்கின்றதே, இது மிக முக்கியமான ஒரு நேரமாக இருக்கின்றது. இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரத்தில் அல்லாஹ் கீழ்வானுக்கு இறங்கி வருகின்றான். என்னை அழைக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? அவர்களுக்கு பதில் வழங்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என்னிடம் உதவி தேடுபவர்கள் யாரும் இல்லையா? அவர்களுக்கு உதவி செய்ய நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என்னிடம் ஆரோக்கியத்தை கேட்பவர்கள் யாரும் இல்லையா? அவர்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்று அல்லாஹ் கீழ்வானுக்கு வந்து கூறுவதாக அல்லாஹினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அளவுக்கு சிறந்த ஒரு நேரம் இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரமாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே மிகவும் வேகமாக அங்கீகரிக்கப்படுகின்றது. துஆக்கள் கேட்பதற்கு சில நேரங்கள் இருக்கின்றது. அந்த நேரங்களில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் சில இடங்கள் இருக்கின்றது. அந்த இடங்களில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே மிகவும் வேகமாக கபூலாகின்றது. அதே போன்று தான் தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்திலே மறுக்காமல் கபூலாகின்றது. சுஜூதிலே கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. காபாவிலே அந்த காபாவை கண்டதும் அல்லாஹ்விடம் நாம் கேட்கக்கூடிய துஆ அதுவும் கபூலாகின்றது. இவ்வாறு ஏராளமான சிறப்புகள், துஆ கபூலாகக்கூடிய இடங்கள், துஆ கபூலாகக்கூடிய தொழுகைகள், நிலைகள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்பித்து தந்திருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு 7 தடவை நாம் இதனை ஊதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அல் பாசித்து யா அல்லாஹ், அல் பாசித்து யா அல்லாஹ், யா அல்லாஹ், நீ தாராளமாக கொடுப்பவன் என்று பொருள்படக்கூடிய இந்த திக்ரை ஓதுவோம்.